நான் போட்டியிடப் போகிறேன் என்று சொன்னதும் ஏதேதோ யூகங்களை ஆளாளுக்கு கட்டமைத்திருக்கிறார்கள். திருமாவளவன் பதவி ஆசை கட்டு எம்பி பதவியை விட்டுவிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கப் போகிறார் என்றும், அப்படி இங்கே வந்து அவர் கூட்டணி ஆட்சிக்கு முயற்சிக்க போகிறார் என்றும், துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகிறார் என்றும், தொங்கு சட்டசபைதான் உருவாகப் போகிறது என்று திருமாவளவனை யூகிக்கிறார் என்றும், அதனால் அவர் சட்டமன்றத்திலே இருந்தால்தான் கூட்டணி ஆட்சிக்கான கருத்தை உயர்த்தி பிடிக்க முடியும் என்று அவர் கருதுகிறார் என்றும் ஆளாளுக்கு அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக்குகிறார்கள். அதே போல நான் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேருக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்பது அவர்கள் திமுக ஆதரவு நிலை எடுத்ததனால்தான் என்று மிக தவறாக அவதூறுகளை பரப்புகிறார்கள். நான் இந்த கூட்டணியில் உறுதியோடு நிற்கிறேன். நான் இந்த கூட்டணிக்கான அரசியலை பேசுகிறேன். அதைத்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் எதிரொலித்தார்கள். அவர்கள் நான் பேசாததை அங்கு பேசவில்லை, நான் சொல்லாததை அவர்கள் அங்கே சொல்லவில்லை, நான் பேசிய அரசியலுக்கு முரண்பட்ட அரசியலை அவர்கள் அங்கே முன்வைக்கவில்லை. நான் வெளியிலிருந்து என்ன பேசுகிறேனோ அதைத்தான் எமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், ஷாநவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு இந்த 4 பேரும் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் மிகச் சிறப்பாக விடுதலை சிறுத்தைகளின் அரசியலை பேரவையில் எடுத்து வைத்தார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் அதற்காக பெருமைப்படுகிறேன். அவர்களுடைய பங்களிப்பை எண்ணி பெருமைப்படுகிறேன். அவர்களை நான் வெளியேற்றியதற்கு எதுவும் காரணமில்லை. நான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதும் நான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினால் சட்டமன்றத்திற்கு போகாமலும் கூட நான் அதை செய்ய முடியும். சட்டமன்றத்திற்குள்ளே போய்தான் அதை செய்ய வேண்டும் என்று இல்லை. வெளியே இருந்தும் நான் எம்பியாக இருந்து கொண்டும் அதை செய்ய முடியும். நான் சொல்லுவதை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்க போகிறார்கள், அவ்வளவுதான். ஆக அது தவறு. அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரை வெளியேற்றியதற்கு வெரி சிம்பிள் ரீசன். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏற்கனவே இவர்கள் வெற்றி பெற்று ஒரு முறை சட்டமன்றத்திற்கு போய் அதை பார்த்து விட்டார்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் நுகர்ந்து விட்டார்கள். கிடைக்கிற இடங்கள் 8 தான். போட்டி 150 பேர், 200 பேர். அந்த 8 இடங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர், 15 பேர். எல்லோரும் எனக்கு நெருக்கமானவர்கள். யாரை விடுவது, யாரை தேர்ந்தெடுப்பது என்கிற பிரச்சனை இருக்கிறது. ஒருவரை எடுத்தால் மற்ற 10 பேர் எனக்கு எதிரியாக மாறுகிறார்கள். ஒருவரை தேர்வு செய்தால் மற்ற அத்தனை பேரும் வருத்தத்தோடு வலியோடு எனக்கு எதிரான நிலைப்பாட்டை அல்லது விமர்சனங்களை நேருக்கு நேராக வந்து வைக்கிறார்கள். அது உரிமையோடு செய்கிறார்கள். அது உட்கட்சியில் இருக்கிற ஒரு உரிமை. அது அண்ணன் தம்பி என்று பழகுவதால், தலைவன் தொண்டன் என்ற இடைவெளி இல்லாததால், இரவு பகலாக அவர்களோடு நான் களத்திலே நிற்பதால் அந்த உரிமையை எடுத்துக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே அவர்களை நான் மாற்றியதற்கு நான் பின்பற்றுகிற சமூக நீதி பார்வைதான் காரணம். 3 முறை பாலாஜி கொடுத்துட்டோம், சரி இன்னொரு முறை ஒருத்தனை கொடுப்போம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ரீசன்.